வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் மிளகு ஜீரக ரசம் தான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதாடாது மிளகு ஜீரக ரசம் எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இது நம்ம அரைச்சி விட்டு நம்ம மிளகு ஜீரக ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு தக்காளி எல்லாம் கிடையாது, வெறும் புளி மட்டும்தான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறேன். இது 4 பேர்த்துக்கு நான் வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்பூனால் நான் இந்த அஞ்சரை பொட்டியில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அஞ்சரை பெட்டியில் இதாலேயே 1 ஸ்பூன் இப்போ நம்ம மிளகு எடுத்துக்கலாம். முக்கால் ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கொத்தமல்லி விதை, அரை ஸ்பூன் துவரம் பருப்பும் எடுத்து இதில் ஜாரில் போட்டுக்கோங்க. 3 காஞ்ச மிளகா நான் எடுத்துருக்கிறேன். அவங்கவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை பச்சையாகவே ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரையாக பவுடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துன்னு வரணும். ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சுண்டாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக விழுதாக அரைச்சின்னு வந்துடுங்கோ. விழுதாக அரைச்சுண்டாச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சுக்கலாம். இதை எல்லாத்தையும் வறுத்துட்டும் நீங்கள் பொடி பண்ணி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். பச்சையாகவும் அரைச்சிக்கலாம். ரெண்டுமே வெவ்வேறு டேஸ்ட்டில் வரும். வறுத்துட்டு பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு, பச்சையாக பண்ணால் இது ஒரு டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சூப்பராக இருக்கும். அடுப்பு மூட்டி ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கடுகு தாளிச்சுக்கலாம். இப்போது கடுகு தாளிச்சிட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு இப்போ உப்பு, நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கணும். புளி தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. புளி தண்ணி கொதிக்கணும், இல்லைனா உடம்புக்கு கெடுதல். 3 நிமிஷம் அது கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம இந்த அரைச்சி விட்ட விழுதை எடுத்து நம்ம போட்டுடணும். போட்டுட்டு அது பொங்கி வந்த உடனே நம்ம இறக்கிடணும். அதுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம். ஒரு பொங்கல் பொங்கி வந்தக்கப்புறம் இறக்கிட்டு கருவேப்பிலை, மல்லி தூவி பெருங்காயம் போட்டு இறக்கிடலாம். இப்போ உப்பு, மஞ்சள் பொடி போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கடிகாரத்தில் மணி பார்த்துக்கோங்க. 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே தான் அடுப்பு நான் வச்சுருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி தளதளன்னு புளி தண்ணி கொதிக்கணும். நான் இன்னும் இந்த அரைச்சி விட்ட விழுதை போடலை. இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா கட்டி தட்டிடும் உருண்டையாக. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் இப்போ ஆகிடுத்து. நம்ம இந்த அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். கொத்தமல்லியை நான் முன்னாடியே போட்டுருவேங்க. மேலாக நீங்கள் பச்சையாக போடுறத விட இந்த மாதிரி மேலாக போட்டிங்கன்னா, ஒரு கொதி விட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அரைச்ச விழுதை போட்டாச்சுங்க. சூப்பரான மிளகு ஜீரக ரசம் தயார்.